அடிக்குது தண்ணி தண்ணி. ஏயா சொரேனே உள்ளத்துக்கு வந்த? ஆமா அப்படின்னு உனக்கு தாக எடுக்குது. வானையில இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு மூளையில கடக்க வேண்டியது தானே. உன்னெல்லாம் என் புருஷன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு கழுத்தை நீட்டின பாவத்துக்கு உனக்கு தினமும் ஊழியம் செய்யவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளு. அப்படி இல்ல விஷத்தை வச்சு கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். கொல்லுடி கொல்லு. என்னை கொண்டுபிட்டு அவங்களோட சந்தோஷமா இருக்கலான்னு பார்க்குறியா? இப்போ மட்டும் என்னடி கையில் காலில் விளங்க மாட்டேது. இந்த வீட்டுக்குள்ளே சர பிடிச்ச மாதிரி வச்சிருக்கிறேன். இதில் ஊரில் வர என்ன ஒரு பைத்தியக்காரன் வர பட்டம் கட்டி வச்சிருக்கு. நீ கள்ள புருஷனோட கொல்லையில் போய் இருக்கிறத நான் பார்க்கல நினச்சிட்டு இருக்கியா? என் புள்ள வரட்டு, என் புள்ள வரட்டும். எல்லாத்தையும் அவன்கிட்ட உண்மையை சொல்லி உன் மயிர் அறுத்து கரும்புலி செம்புலி குத்தி இந்த ஊரை விட்டு அவனை வரட்டுற மாதிரி வரட்டுறேன். யோ என்ன சொன்ன? ஏன் மயிர அறுத்து விட்டுறியா? நீ செத்தா தாலி கூட அறுக்க மாட்டடா என் தரித்திரம் பிடிச்ச நாயே. யோ சதுரங்கத்துல ராணிக்கு தான் பவர், இந்த சமுதாயத்துல இந்த ராஜேஸ்வரிக்கு தான் பவர் பவர் பவர். நீ ஒரு லூசுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே உன்னை ஜெயில வச்சிருக்கனே, அப்ப கூட என்னோட கேரக்டர் உனக்கு புரியல? நீ நாசமா போய்விடு, அழிஞ்சு போயிடுவ. எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என் பாவனை சும்மாவே விடாது, சும்மா விடாது. அந்த ஆண்டவன் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆண்டவன் பொறுத்து தாண்டி உனக்கு தண்டனை கொடுப்பான். சரியா கொடுக்கட்டும். அப்படியே நீ ரொம்ப ஜாலியா இருக்க, எனக்கு தண்டனை கொடுக்க போற. ஏய் உன்னெல்லாம் உன்னை சும்மா விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. ஏய் பிச்சு புடுவ பிச்சு பித்து பிடிச்ச நாய. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி நீ வெளியே வர்ற. விலங்கு போட்டு உன் கொழுப்பு அடங்கல பாராதேசி. செத்த நேரத்தில் தொங்க விட்டுற உன்ன. ஏதோ அண்ணங்கிற பாசத்துல சோறு போட்டு உன்னை வளர்த்துட்டு இருக்கிற. இல்ல நடக்கிறதே வேற. என்ன கொண்டு போடுறா, கொண்டு போ விடுற பார்க்கலாம். ஏண்டா ஏண்டா என்னை கொண்டு விட்டுனா அவ கூட எப்போ வேணாலும் கும்மாள் அடிக்கலாம்ல. ஏய் கூட பிறந்த அண்ணன் பொண்டாட்டிவே சேர்த்துக்கிட்டு இப்படி அடிச்சு என்னை கொடுமைப்படுத்தியடா. உங்க ரெண்டு பேர்த்துக்கும் என் கொடுக்க போற தண்டனை அந்த ஆண்டவன் கொடுப்பாண்டா. உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் கொடுக்குற தண்டனை அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பாண்டா. அப்பதான் அந்த ஆண்டவனை வச்ச பிரார்த்தனை அப்பதான்டா எனக்கு நிறைவேறும். பிரார்த்தனையா? பித்து பிடிச்ச பரதேசி. இந்த ராஜதுரைய எந்த துஷ்ட சக்தியாலையும் அசைக்க முடியாதுடா. ஏன் மதினி உன் புருஷன் என்னமோ சாபம் விடுறா, நம்மளது கேட்குங்கிற கொழுந்து அவன் கிடக்குறான் கெல்ட்டு பையன். இங்க பாருங்க, 10 நாளைக்கு கஞ்சி ஊத்தாம இருந்தனா தன்னால அவனுக்கு கொழுப்பு அடங்கிடும். ஏங்க கொழுந்தினாரு, அவனை அடிச்சு உங்க கையெல்லாம் வலிக்குது தானே? தம்பி வருது பூஜையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அண்ணே இந்த நாயை முதல்ல உள்ள கூட்டு போய் அடைச்சு வைங்க.
அண்ணனோட நல்ல மனசுக்கு இப்படி நடந்திருக்க தேவையில்லை. போன ஜென்மத்தில் யார் செஞ்ச பாவமோ இப்படி அண்ணனுக்கு மூளை கலங்கி போய் புத்தி சுவாதீனம் இல்லாமல் உடல் நலம் கெட்டு போய் மனநலம் கெட்டு போய் பரிதவிக்கிறாரு. இந்த கொடுமையில் எங்கெல்லாம் போய் சொல்ல ஆண்டவா. ஆடு நினையுதுன்னு ஓனாய் அழுவுதான். அண்ணனுக்கு பைத்தியம்னு தம்பி வெம்பி வெம்பி அழுகுறாரு. பாவம் துரை, அழுவாதீங்க துரை, அழுகாதீங்க. வாப்பா சிவா. சித்தப்பா கண்ணு எப்படா வந்த? நல்லா இருக்கியா? படிப்புலாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஏன்டா கண்ணு, ஏடா சாப்பிட்றே இல்லையாடா? துரும்பா இழைச்சி போயிட்டேன். எனக்கு என்ன சித்தப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நீங்கள் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அம்மா அப்பா அம்மா எல்லாம் இங்கே? அம்மா உள்ள பூஜையில் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க கண்ணு. அப்பா தான். ஏன் சித்தப்பா கண்ணு கலங்குறீங்க? அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுப்பா. உங்க சின்னம்மா மேலோகம் போய் கம்பு கொண்டு வர மேலோகம் போயிடுச்சு. ஆமாப்பா, அப்பா மாடிப்படியிலிருந்து வரும்போது தவறி விழுந்து பின்பண்டையில் அடிபட்டு மூளை குழம்பி போச்சு சாமி. நம்மளை கண்டா கையெடுத்து கும்பிட்ற ஊர் மக்களே உங்கள் அப்பாவை பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க கண்ணு. அதுதான் என்னால் தாங்க முடியல ராஜா. இதெல்லாம் உனக்கு தெரியப்படுத்தலாம். உன் படிப்பு பாதிக்குமே தான் சாமி, உனக்கு எதுவுமே தெரியப்படுத்தலை கண்ணே. சிவா, விதியை யாரால மாற்ற முடியும்? அது சரி, வந்து வராட்டுமா. நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கன்னு நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இல்லை சித்தப்பா, அம்மாவை பார்த்துட்டு போயிடுறேன். அம்மா இன்னுமா சாமி கும்பிட்றாங்க? ஆமாம் கண்ணே, இன்னைக்கு சுமங்கலி பூஜை இல்லை. கடவுள்கிட்ட மாங்கல்யம் காக்கணும் இல்லை, அப்பா உசுருக்கு எந்த ஆபத்து வராமல் காப்பாற்றணும் இல்லை ராஜா. சரி, அப்பா எங்கே போயிட்டாரு? உள்ளதாக கண்ணு இருக்காங்க. அருணாசலா, அண்ணனை போய் பத்திரமா கூட்டிட்டு வாயா. ஐயா, உங்க பையன் வந்திருக்காரு, தெரியுதுங்களா? வாப்பா வா, வந்துட்டியாப்பா? நான் பைத்தியம் இல்லைப்பா, நான் பைத்தியம் இல்லைப்பா. உங்கள் அம்மா காரியம் அந்த நிற்கிறானே உன் சித்தப்பனும் சேர்ந்து தான் சதி சித்தம் திட்டாங்க. என்னை நம்புப்பா. உன் அப்பா நான் போய் சொல்லுவேனா? என்னை நம்புப்பா, என்னை நம்புப்பா, என்னை நம்புப்பா. சிவா, என்னப்பா? இங்க வா, கொஞ்சம் அப்பாவை கூடி வா. சிவா, இன்னைக்கு சுமங்கலி பூஜைப்பா. புருஷங்காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பாவை கொஞ்சம் பிடிச்சிக்கப்பா. என்னங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்பாதப்பா, நம்பாத. இவன் நடிக்கிறாப்பா. இல்லப்பா, நடிக்கிறாப்பா. நான் போய் உங்களை ஏன் முன்னாடி அம்மா வெட்டி வைக்கிறீங்க? பைத்தியம் முடிச்சா சும்மா இருக்க முடியாது. சிவா, என்னப்பா அப்பாவை ஏன் திட்டுற? அப்பாவுக்கு தான் புத்தி சரியில்லையே. என் புருஷனுக்கு புத்தி சரியாகணும்னு நான் போகாத கோயில் இல்லை, வேணாத சாமி இல்லை. எப்பதான் என் தெய்வத்துக்கு நல்ல குணம் பிறக்குமோனே தெரியலையே. அம்மா நீங்க அழுவாதீங்கம்மா, ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டர்கிட்ட காட்டினா எல்லாம் சரியாயிருமா. கண்ணு, நான் காட்டாத ஆஸ்பத்திரி இல்லை, இவரை ட்ரீட்மெண்ட் பண்ணாத டாக்டரும் இல்லை. எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க தங்க. இனி அந்த கடவுள் தாண்டா உங்கள் அப்பாவை காப்பாற்றணும். ஆமாப்பா, உங்க அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு உங்க சித்தப்பாவும் அம்மாவும் ஊர்ல இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போய் அபிஷேகம் செஞ்சாங்க. அம்மன் கோயிலில் கூட அபிஷேகம் செஞ்சாங்க, மண் சோறு கூட சாப்பிட்டாங்க, காளியா கோயிலில் காவை கூட கொடுத்தாங்க, நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலில் கூட பூஜைலாம் செஞ்சாங்க. ஆனால் ஒன்றுமே பலிக்கலை.
பூஜை பூஜைன்னு ராத்திரி பூரா இவங்க 2 பேரும் தூங்குறதே இல்லை. ரூமில் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. யாரையும் நம்பாதப்பா, எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்துறாங்கப்பா. நான் பைத்தியம் இல்லப்பா, நான் பைத்தியம் இல்லப்பா, இப்படியே தான் உளறிட்டே இருக்காரு. நான் பைத்தியம் இல்ல. அருணாச்சலம், அண்ணனை மெதுவா உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வையா. வேணாம், நானே கூட்டிட்டு போறேன். சிவா, பாத்துப்பா, பாத்து கூட்டிட்டு போ. என்னங்க பாத்துங்க. சரி, ஹலோ. இனிமே உங்களுக்கு இங்க என்ன வேலை? கிளம்பலாமே. ஆமாம், எனக்கு இப்போ இங்கே என்ன வேலை? சாம பூஜையில் கரடி பூந்தாப்புல. நான் சுமங்கலி பூஜை தாங்க சொன்னேன். வயசானாலும் மன்மத கலையில் துரை மகா கில்லாடி தான். பட்டை வாங்கினவர் துள்ளி குதிப்பார். துரை நீங்கள் நடத்துங்க. ஓயா. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. ஆழமானவ, துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ. கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. வச்ச தீ வந்து இங்கே பத்துது இப்போது. என்ன பண்ண ஏது பண்ண, தண்ணி ஊத்து தப்பேது. கள்ள பார்வை பார்த்து கதையை ரசிக்க கண்ணு ரெண்டும் துடிக்கிறது. மனச கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. ஐயோ, மனச கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. சேவல் வந்து சுத்தும் போது சேராத கோழி, ஆவல் வந்து சேரும் போது தாங்காது தோழி. காலு பட்டா குத்தமின்னு ஊருக்குள்ள கேட்டேனே, காலு பட்டா சொர்க்க
கடிக்குதடி கட்டை எறும்பு துடிக்குதடி பொட்ட கரும்பு கடிக்குதடி கட்டை எறும்பு துடிக்குதடி பொட்ட கரும்பு ஐயோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ ஏய் தங்கம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடு. நேற்று 8 மணிக்கே சாப்பாடு வேணும், காலேஜுக்கு போகணுன்னு. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, உள்ளே வந்து சாப்பிடுவா. நான்லாம் காலேஜ் போக மாட்டேம்மா. நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? 1000 ரூபா பணம் கேட்டேனே, கொடுத்தியா? அப்பா என்ன சொல்லியிருக்காரு? நான் பணம் கேட்குறப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. நான் நோட்ஸ் வாங்கணுமா, பணம் வேணும் கொடு. ஏம்மா இப்படி கஞ்சத்தனம் பண்ற? இப்படி பண்ண என்னம்மா அர்த்தம்? அர்த்தம் இல்லைதாண்டி, அர்த்தம் இல்லைதான். அப்படியே உனக்கு இடிச்சேன்னா பாரு. ஏண்டி டெய்லியும் நோட்டு வாங்குற, புஸ்தகம் வாங்குறேன்னு 1000 500 வாங்கிட்டு போய் இப்படி செலவு பண்ணுறியே, அந்த பணம்லாம் எப்படி வந்தது தெரியுமா? உங்கள் அப்பா காத்துன்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. தான் பொண்ணுன்னு தான் கஷ்டத்தை பற்றி வைக்காம ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சு நல்ல சோறு தண்ணி இல்லாமல் லாரி ஓட்டி சம்பாதிக்கிற பணம்டி. அதை எப்படி கொரிநாசம் பண்ணுறியே? அம்மா, அப்பா சம்பாதிக்கிற பணம்லாம் யாருக்காக? எனக்காக மட்டும்தான். நான் ஊருக்குள்ள நடந்து அப்படியே டிப் டாப்பா போறேன், 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுறேன். இதெல்லாம் யாரால? என் அப்பனால. அண்ணாமலை பொண்ணுன்னா எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கணும். மம்மி ஒரு 500 ரூபாவது கொடு. ஐ அப்பா வந்தாச்சு. இந்த குரங்க கையில பிடிக்க முடியாது. அப்பா அப்பா வராரே. அப்பா அடியே, கொஞ்சினது போதும், போய் வெண்ணி தண்ணி எடுத்து வை. அதெல்லாம் முடியாது. கூட்டுல உசுர் இல்லை. இங்க என்னாச்சோ ஏதாச்சோடு மனசை கடந்து தவிக்கிறது எனக்கு தானே தெரியும். இங்க பாருங்க, இனிமே நீங்க லாரி ஓட்ட போக வேண்டாம். நமக்கு காசு படம் கம்மியா வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வண்டிக்கு டிரைவர் போட்டு ஓட்டிக்கலாம். கண்ணம்மா, உனக்கு பயமே வாழ்க்கையாக போச்சு கண்ணம்மா. செய்கிற தொழில் நம்ம மனசாட்சிக்கு பயந்து செய்கிற தொழிலில் பயபக்தியாக இருந்தாலே போதும். அந்த அண்ணாமலையார் நம்மளுக்கு துணையாக இருந்து காப்பாற்றுவார். உன் தாலிக்கு ஆயுசு 100, நீ எதுக்கும் பயப்படாத. அப்பா, அம்மா ஓல்டுப்பா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உங்க அப்பா அவனுக்கு செருப்பு சீரை கட்டியும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமா ஆமா, செருப்பு பிஞ்சு போச்சு, அதனால புது செருப்பு கேட்டேன். விளக்கமாரியா இருக்குப்பா அம்மாக்கா? ஆமாண்டி தங்கம், எனக்கு தான் உன்னை அப்படியே அடிச்சு நிறைவேறதுக்கு கூறு கட்ட சிரிக்கி அப்படியே இடிச்சுன்னா பாரு. கொஞ்சம் கூட விவரம் இல்லை. உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு போறவ என்ன பாடுபட போறோட எனக்கு தெரியல. மண்டையா சாத்தணும். கண்ண ஓடா. என்ன கண்ணம்மா, எப்போ பார்த்தாலும் என் பிள்ளை சும்மா பேசிக்கிட்டு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுலாம் யாருக்கு? எல்லாம் என் பிள்ளைக்கு தானே. கண்ணே, கோவம் இருக்கிற இடத்துல தாண்டா குணம் இருக்கும். உங்கள் அம்மா உன்னை திட்டதெல்லாம் சும்மா நடிப்பு. மனசுக்குள்ளே உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கா சாமி. உன் காலில் ஒரு சின்ன கல் இடித்தா கூட துடிச்சு போயிடுவா. கல்லங்க படம் தெரியாது, என்ன அப்பப்போ வலுவல்னு கத்துவா. ஆனால் மனசில் ஒன்று வச்சுக்க தெரியாது. நீ சொன்னியாடா ஓல்டுன்னு, அவள் ஓல்டு இல்லைடா, சுத்த கோல்டு. உங்கள் அப்பனை 4 பேர் மதிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே உங்கள் அம்மா தான். அப்பா, கோழி மிதிச்சு இந்த குஞ்சு சாகுமா? அம்மா பேசுறதெல்லாம் நான் ஒரு விஷயமாவே எடுத்துக்கிறது இல்லை. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. சரியா சொன்னடா கண்ணு.
அப்பா நீ கேட்டனே உனக்கு டைட்டன் வாட்ச் நீ ஆசைப்பட்ட அத்தனை வாங்கிட்டு வந்திருக்கேன். மிஸ்டர் கண்ணம்மா அண்ணாமலை, ஒரு சூடாக ஒரு கப் காஃபி கிடைக்குங்களா? ஏங்க இந்த கழுதையை அப்புறமா சிங்காரிச்சுக்கலாம். முதல்ல கை காலை கழுவிட்டு வாங்க. சூடாக சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் பேசிக்கலாம். நான் அப்புறமா சாப்பிட்றேங்கம்மா. என் பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதுங்கண்ணம்மா, எனக்கு பசியெல்லாம் பறந்து போயிடும். ஆமாம், போன டைமு அடிக்கடி தலைவலிக்குது வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாட்டு வர சொன்னேன், போய் பாட்டு வந்தியா? டாக்டரை பார்த்தியா? அட என்னங்க நீங்கள், தலைவலிக்குது, அது சாதாரண தலைவலி. ஹாஸ்பிட்டல் போனால் 1000-500 ஃபீஸை வாங்கிட்டு ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாக போயிடணும், ஒரு 2 மாத்திரை கொடுப்பாங்க. ஏங்க தலைவலி வந்தால் என்ன, உயிராக போயிடும். தலைவலிக்கும் போது லேசாக படப்படன்னு வருது, மயக்கம், வாந்தி வருது, அவ்வளவுதான். அந்த நேரத்தில் சுக்கு கொஞ்சம் அதிகமாக தட்டி போட்டு சுக்கு காப்பி வச்சு குடித்தா எல்லாம் சரியாக போயிடும். நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், உள்ளே வந்து 2 பேர் சாப்பிடுங்க, நேரமாகும். தங்கம், இப்போ உனக்கு என்ன வேண்டதுன்னு காட்டுமா? நெக்லஸ். அப்பா அழகா இருக்குப்பா. பா போட்டு வரணும் பா. அலைக்கடலின் நடுவே அணைந்திடவா தனியே, படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன், புதுநகையை எறிந்தே மீட்டா என்னே. விண்ணோடும் மண்ணோடும் மாடும் பெரும் ஊஞ்சல் மனதோரம், கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயில் ஒன்றை பார்க்கிறேன், மழையாகி ஆடினேன், இந்த உற்சாகம் போதும் சாகட்டும். அப்பா, சொல்லு சாமி. நீங்க என் மேல வச்சிருக்க பாசத்துக்கு எப்படி உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த போறேன்னு எனக்கு தெரியலப்பா. என் உயிர் இருக்க வரைக்கும் நான் உங்க காலடியிலே கிடந்தா கூட அது ஈடாகாதுப்பா. அப்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. கண்ணு, ஏய் என்னடா இது, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? டேய் நீ பாரு, நான் அப்பன்டா. நீ சந்தோஷமா இருந்தா தாண்டா நான் நல்லா இருக்க முடியும். நானும் உங்கள் அம்மாவும் பொழைக்கிற பொழப்பே நீ தான்டா. இங்கே பாரு, என் பொண்ணு தங்கம் அயல் நாட்டுக்கு மாதிரி கயல் நாட்டுக்காரி மாதிரி துணிஞ்சிருக்கணும், சரியா? ஆம்பளை பையன் மாதிரி தலை நிமிர்ந்து தைரியமாக இருக்கணும். அதான்டா இந்த அப்பனுக்கு பெருமை. ஏன்னா எனக்கு பையன் புள்ள எல்லாமே நீ மட்டும்தானடா சாமி. ஐயோ, நம்ம யாருக்கு என்ன கெடுதல் நினைச்சோம்? ஏன் தான் இப்படி கரிச்சு கொட்டாங்களோ தெரியலையே. என் பிள்ளைய பார்த்து இப்படி பொறாமப்படுறாங்களே, இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஐயோ, என்னமாச்சு? தோட்டத்துக்கு போயிட்டு இப்படி கோவமா வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? ஏப்பா, என்னமோ உன் அத்தைக்காரி உன்னை திட்டினாலாமே, என்னமோ ஊர் உலகத்தில் இல்லாத புள்ள இவ தான் என்னமோ பெத்து வச்ச மாதிரியும், நீ அவ புள்ள பின்னாடியே போன மாதிரியும், அந்த புள்ளைய பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசுன மாதிரியும் சொல்லிட்டு திரியிறா. அந்த சிரிக்கிய அங்கேயே உண்டலன்னு பண்ணிட்டு வந்திருப்பேன். அந்த நாய் முகத்துல ஏன் முழிக்கணும்னு தான் நான் வந்துட்டேன். அம்மா, அவங்க பொண்ணு பின்னாடி ஒன்றும் நான் சுத்தல, என் பின்னாடி தான் அவங்க பொண்ணு சுத்துது. ஒன்னு அசிங்கப்படுத்தின அந்த அத்தக்காரி மூஞ்சில கரிய பூசத்தாமா போறேன். வேண்டாம் கண்ணு, இதெல்லாம் வேண்டாம். உங்க அத்தை பண்ண தப்புக்கு அவ பொண்ணு என்ன பாவம் பண்ணா? பாவம், பொன் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு எதுக்கடா கண்ணு இதெல்லாம்? அம்மா, நான் அவளை தான் கட்டிக்க போறேன், அவங்க அப்பா நாளத்தால தண்டிக்க போறேன். ஏமா, ஒரு பொட்டச்சிய பெத்த அவங்களுக்கே அவ்வளவு திமிரு இருக்கு, ஆம்பளை பையனை பெத்த, அதுவும் இப்படி ஒரு ஆம்பளை பையனை பெத்த உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? நான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேமா, அவளை தான் கல்யாணம் பண்ண போறேன். ஆனா உன்னோட சம்மதம் இருந்தா. என்னடா கண்ணு இப்படி கேட்டுட்ட? உன் விருப்பப்படிதான் எல்லாம் நடக்க போகுது. இங்க பார், வெச்சு வாழ போறவன் நீ தான். உன் விருப்பப்படியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். சந்தோஷமா? சரி, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேம்மா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து மாத்திரை வாங்கிட்டு வரணுமா? என்னப்பா சொல்ற? காலையில தானே அப்பா நல்லா இருந்தாரு. ஐயோ டே சிவா, உன் அப்பாவுக்கு ஏதாவதுனா என் இதயமே நின்னுடும் போல இருக்குடா. அம்மா,
நீ அழுகாதம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண குளிர் ஜுரம் தான், மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தா சரியாயிரும். நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, நீ முதல்ல டாக்டரை கூட்டிட்டு வா. போப்பா, சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரிம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. ஐயோ என்னங்க ஏயா கிழட்டு நாயே, அப்படி என்ன உனக்கு குளிருது? குளிருது. குளிருதா? ஏன் மூளையில கடக்க வேண்டியது தானே? அப்படியே நடுங்குற, எதுக்கு இந்த முக்கு முக்கிட்டு இருக்கிற? தலையே வெடிச்சு போல இருக்கு. வெடிக்கட்டும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அதில் லாபம் என்ன? ராஜேஸ்வரிம்மா, என்ன எதுக்கு வர சொன்னீங்களாமே? வைத்தியக்கார புருஷனுக்கு வைத்தியம் ஏதாவது செய்யணுமா? யாரு இந்த கேள்ட்டு நாய்க்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடைக்க வேணாம், அப்படியே மூளையில் கிடப்பான், எல்லாம் சரியா போயிடும். நான் உன்னை எதுக்காக வர சொன்னேன் தெரியுமா? நம்ம ஜிம்மி அதுக்கு உடம்பே சரியில்லை. தினமும் 4 ஓரியோ பிஸ்கெட் தின்னும். இன்னைக்கு 3 பேக்கெட் தான் சாப்பிட்டுச்சு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ என்ன பண்றனா, நம்ம ஜிம்மியை தூக்கிட்டு போ, நல்ல ஹாஸ்பிட்டலா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அது கூடவே இருந்து சரி பண்ணி கூட்டிட்டு வா, சரியா? ஏமா நாய்க்கு 2 நாளா உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட காட்ட சொல்றீங்களே? ஆமா. உங்க புருஷனுக்கு தான் உடம்பு சரியில்லை, அவரை என்ன பண்றது? யாரு இந்த ஆளைவா? இதே அப்படியே கூட்டிட்டு போய் ஏதோ ஜிஹெச்ல இருந்தா தள்ளி விட்டு வா. ஒரு 10 நாள் அங்கேயே கிடக்கட்டும், இது தொல்லெல்லாம் மறக்கலாம். கூட்டிட்டு போ. ஓம் கிரீம் கிரீம் ஓம் சுக்லாம்பரதம். சசி வர்ணமா. ஓ சசி வர்ணமா. சசி வர்ணமா. நாளை ஆகிறதுக்கு முன்னாடியே வர்ணமா. ஓம் கிரீம் கிரீம் ஓம் சுக்லாம்பரதம். என்ன தங்கம், கோயில் பக்கம் காலேஜ் போகல? போகணும் அம்மா, என் அம்மாக்கும் அப்பாவுக்கும் இன்னைக்கு கல்யாண நாள், அதனால அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணலான்னு தான் கோயிலுக்கு வந்தேன். நல்ல நாள் தான். இன்றைக்கே போயிட்டு அப்பா அம்மாட்ட நம்ம கல்யாண விஷயத்தை பற்றி பேசிடுறேன். ஏன்னா நாளைக்கு நான் வந்து முறைப்படி பொண்ணு கேட்டுறேன். எங்கள் வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போவே வா, இப்போ என்ன மாமா அவசரம்? இன்னும் 2 வருஷம் நம்ம ஜாலியாக லவ் பண்ணலாம். ஜாலியாக எப்படி? இப்படியே பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே, சும்மா பாலில் ஊற வச்ச பலாச்சோளம் மாதிரி இருக்க, பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமாம்மா? என்னால் முடியாது. அப்படியே அள்ளி எடுத்து டேஸ்ட் பண்ண வேணாம்? மாமா மாமா கடிச்சிடாதீங்க, இது ஒன்றும் பெல்லா சொல்லலை, என் கண்ணம் வெறும் சதையும் நரம்பு தான், எனக்கு வலிக்கும். அப்புறம் தம்பி கொஞ்சம் பொறுப்பா, இது கோயில், இப்படியெல்லாம் நடந்துக்கப்படாது. இந்த பிள்ளையோட அவங்க அப்பா பார்த்தான் உன்னை குத்தி குடலை உருவி போடுவான். நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த உலகோட முனிப்பன் கோயிலே மாலையை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிங்க. இப்போதாயா ஒரு உருப்படியான யோசனை சொன்னேன். என்ன தங்கம், ஒட்டுருமா அக்ரிமெண்ட்டை? மாமா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, சாயந்தரம் வந்துங்க, மற்றதை அங்கே பார்த்துக்கலாம். தங்கம்னா தங்கம் தான். சரி மாமா, நான் கிளம்புறேன். கேளட்டு நாயே, அறிவில்ல, அம்மா போய் கொல்ல போற? உன்னையெல்லாம் வீட்டு பக்கம் அண்ட விட்டதே பாவையா? அடிச்சு தோரத்தை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சிற வைக்கணும். பைத்தியக்காரனாயே, உனக்கெல்லாம் வைத்தியம் பார்த்தா கூட பாவம் வந்து சரியா? இன்னும் கொஞ்ச நேரம் நான் வரலினா அம்மாவை கொண்டிருப்ப. முதல்ல நடை ஹாஸ்பிட்டலுக்கு. வேண்டாம்ப்பா, பாவம்ப்பா அவரு. அவர் என்ன இதெல்லாம் தெரிஞ்சா பண்றாரு? அவர்
அவருக்கு புத்தி சரியில்லைப்பா. அவர் எங்கேயும் நீ கூட்டிட்டு போக வேணாம், அவர் எங்கேயும் இருக்கட்டும். என்னங்க இதெல்லாம்? மா நீ அழுவாதம்மா. இப்பயே அவரை கொண்டு போய் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து சேர்த்துறேன். ஒன்று குணமாகி வரட்டும், இல்லை அங்கேயே சேர்த்து தொலையிட்டோம். தினம் தினம் அழுவுறத விட ஒரே நாள் அழுதுட்டு போயிடலாமா? ஐயோ அப்படி சொல்லாதப்பா. அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா. அவர் எங்கேயே இருக்கட்டும்ப்பா. நீ அவர் எங்கேயே கூட்டிட்டு போக வேணாம், அவரை நான் பாத்துக்கிறேன்ப்பா. ராமர் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தி. அது மாதிரி உங்க அப்பா இருக்கிற இடம்தான் உங்க அம்மாவுக்கு திருப்தி. உங்க அம்மா புருஷனை விட்டு பிரியவே மாட்டாங்க. உங்க அப்பாவுக்கு ஏதாவதுன்னா கண்ணகி மதுரை எரிச்சாப்புல தன்னைத்தானே அழிச்சுக்குவாங்க, உடன்கட்டை ஏறுற மாதிரி. நீ வேணா விட்டு பாரு. யோ ஏதோ அம்மா சொல்றனால உன்னை சும்மா விடுறேன், இல்லை ஏதோ குணசீலம் ஏர்வாடின்னு கொண்டு போய் தள்ளி இருப்பேன். மா நான் டவுன் வரலும் போகணும். தயவு செஞ்சு இந்த பைத்தியக்காரன் நினச்சி புலம்பிகிட்டே இருக்காத. யோ அந்த ஆளை கொண்டு போய் உள்ள தள்ளியா. நான் வரேம்மா. கண்ணு இங்க பாருடா கண்ணு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வண்டியில வேகமா ஓட்டிட்டு வராங்க, நீ கொஞ்சம் பொறுமையா போயிட்டு பத்திரமா வா. சரிம்மா நீ அழுகாம மனசை தேத்திக்க, நான் பார்க்குறேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையவே கொல்லத்துக்கு வருவேன். ஐயா ஐயாவுக்கு தைரியம் வந்துருச்சு. அடியா அடியா இடுப்பத்தி எட்டி உதயா. பாரதேசி நாய தோலை உடிச்சு தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. அன்னி மேலேயே கைய வைக்கிறியா? அந்த அளவுக்கு உனக்கு கொழுப்பு ஏறி போச்சு, சீக்கடி செத்து போயிருவேன், ஜாக்கிரதை. அழுப்ப நாய, மூளையில முடங்கி கிடக்கிறப்ப உனக்கு இவ்வளவு திமிரு. நெஞ்சில் இருக்கிற மஞ்சக்கரையை எடுத்து போடுவேன், எடுத்து. தார்த்தனம் பிடிச்ச ஜென்மமே. யோ அருணாசலம், இந்த பைத்தியக்காரனை தூக்கி கொடுப்பையே, நாய் பிடிக்கிற கூண்டுல போடியா. உன்னோட ஒண்ணு கடிபட்டு சாவட்டும். அண்ணே நம்ம உள்ள போலாமா? ஏயா பெருசு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? தொப்பு கட்ட மனுஷன் பொண்டாட்டி தொப்புல பார்த்து எட்டி வச்சானா? ஏயா கட்டில் படுத்துகளை போய் கத்தியாலையா குத்த போவ? நல்லா கண் அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப அம்மிக்கல்ல தூக்கி போட்டு தலையில போட்டிருந்தீங்கன்னா அப்படியே சொர்க்கம் கைலாசன்னு போயிருப்பா. இப்போ பாரு, ஒன்று அடிச்சு போட்டு ஜாலியாக போகிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் பொண்டாட்டி வாய்க்கலினா அரளி விதையோ பெருக்கா மாத்திரையோ குடிச்சு விட்டு போய் சேர்ந்துடணும். உனக்கு வெக்கமும் இல்லை மானமும் இல்லை. சரி உடியா, யார் அனுபவிக்கிறா? உன் தம்பி தானே, அனுபவிக்கிட்டோம். ஏய் என்ன சொன்னா? ஐயோ பைத்தியம் கடிக்கிற. வேலைக்கு போனால் வேலை வேலைன்னு வேலையவே பார்த்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு கல்யாண நாள், தான் பொண்ணு மட்டும் நேரமாக வர சொல்லியிருக்கட்டும், வந்திருப்பாரு. இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கன்னு சொன்னால் இன்னும் ஆளை காணும், வரட்டும். கண்ணம்மா,
கண்ணம்மா என்னது கல்யாண நாளில் மறந்தது நான் கொஞ்சம் வாஸ்தவம் தான். அதுக்கான எனக்கு எல்லாமே நீ தான். இப்படி மூஞ்சி திருப்பி வச்சுட்டு தான் நான் எங்கே போவேன் சொல்லு. பின்ன என்னங்க, கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம என்னைக்காவது கோயிலுக்கு போகாமல் இருந்திருக்கோமா? உங்களுக்கு சீக்கிரமாக வாங்கன்னு சொன்னால் வராமல் இப்படி லேட்டாக வரீங்களே, என்ன அர்த்தம்? கொஞ்சம் வேலை இருந்தது சாமி. பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியிருந்துச்சு, தங்கம் கேட்டுச்சுன்னு. அதுக்காக கடைக்கு போயிருந்தேன். இப்போ பார்த்தாலும் தங்கம் தங்கம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தான் உங்களுக்கு தங்கம். கல்யாணத்துக்கு முன்ன மட்டும் இல்லை சாமி, எப்பயுமே என் கண்ணம்மா தான் எனக்கு தங்கம். ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கில். ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கில். தோளை கட்டி பிடிக்கையிலே என்ன சுகம் கண்ணம்மா, இந்த சுகம் எதில் இருக்கு, இன்னும் கொஞ்சம் போவோமா? அடடா கிடந்த பழைய நினப்புல ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டேன் ஐயாவோட பைக்கில். சரித்திரமே மாறி போச்சு, மனசு மாறலையே. என் சைக்கிளுக்கு உனக்கு மட்டும் வயசு ஏறலையே. கோடி பணம் புகழ் இருக்குது நரைச்ச மாப்பிள்ளையே, இன்னும் கொழுப்பு வெத்தலம் அடிச்சு கொடுக்கும் குறும்பு போகலையே. ரெண்டு பேரும் மெத்தையிட்டு அடி எத்தனை நாளாச்சு, பேரப்பேத்தி கொள்ளும் வயசுல என்னது வீண் பேச்சு. உயிர் இருக்கும் வரை இருக்கும், இது காமன் சொன்ன சொல்லாச்சு. ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டேன் ஐயாவோட பைக்கில். கத்தி வந்தது பழங்கதை இருக்கு, அடி வசதி வந்தது வாழ்க்கை போனது நம்மோட கணக்கு. இருக்கட்டும் இவனுக்கும் வந்த நினைப்பு வராதா? உடல் மறந்து சுகம் மறந்து உறவாடும் நேரம் வராதா? ரெக்க கட்டி பறக்கு தட்டி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டேன் ஐயாவோட பைக்கில். தோளை கட்டி பிடிக்கையிலே என்ன சுகம் கண்ணம்மா, இந்த சுகம் எதில் இருக்கு, இன்னும் கொஞ்சம் போவோமா? அடடா பழகி கிடந்த பழைய நினப்புல ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கோ
ஐயாவோட பைக்கில். நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. என்றா கணக்கு இன்னைக்கு என்னடா பஞ்சாயத்து? நாட்டாமா நம்ம ராமசாமி பொண்டாட்டிய பொன்சாமி இழுத்துட்டு போயிட்டாருங்க. ராமசாமி மட்டும் முன்சாமி இழுத்து போயிட்டானா? இல்ல சாமி பொன்சாமி இழுத்துட்டு போயிட்டாரு. அட பொன்சாமியா? ஆமாமா. இந்த ஊர்ல என்னைக்கு தான் அடுத்தவன் பொண்டாட்டி இவன் எடுத்துட்டு போவான் அவன் எடுத்துட்டு போவான் பஞ்சாயத்து நிக்குமோ தெரியல. ஆமாடா என்ற பொண்டாட்டி அம்மனி ரெடி ஆயிட்டாளா? பஞ்சாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவ கையால ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சாதான் நிம்மதியா இருக்கான். சரிங்க அம்மனி கூப்பிடுறேங்க. அம்மனி கூப்பிடுறியா? அப்படி வரா சிலு 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 சிலு. ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம், காது ரெண்டும். ஐயோ என்ற அம்மனியை பார்த்தா சிலு 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 சிலுன்னு இருக்கான். நாட்டாமா எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க நீங்க 2 பேர் பண்றது. என்ற பொண்டாட்டி பார்த்தா உனக்கு ஏடா ஆகுது? என்ன வச்சுக்கிட்டு என்னமோ பண்றீங்களே. அட அதனால தான்டா உன் பொண்டாட்டி பாதியிலே ஒன்று விட்டுட்டு செத்து போயிட்டா. என்ற பொண்டாட்டி பாரு நல்லா தழுக்கு முழுகுனே அரேபியன் குதிரை மாதிரி பாரு உரிச்சு வச்ச பிராய்லர் கூட தோத்து போயிட்டு ஒன்னாங்க. ஏனுங்க மாமா சொல்றியாம்யா? கொஞ்ச நாள் கூலிங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க. ஐயோ என் பொண்டாட்டி குளுக்குற குளுக்கே தண்ணி சிலு சிலு சிலுன்னு இந்த வெய்ய காலத்துக்கு இருக்கும் போல இருக்குது. ஸோ அப்பா காலையிலிருந்து வேவாத வெயில நாமக்கல் இருந்து வந்தப்போ இப்போ உன்னை தொட்டது தாண்டி சிலு சிலுன்னு அந்த கூலிங் தண்ணி உள்ளே ஏறுது. என்னோட பவர் அப்படிங்க. ஐயோ என்ற அம்மனியோட பவரே பவர் தான். எனக்கு அம்மனி 1.5 கையால் நான் தண்ணி குடிச்சிட்டேன். எனக்கு ஏன்ற கணக்கு ஆக வேண்டியது 1 வாய் சாப்பாடு போட்டீங்கன்னா சாப்பிட்டு பஞ்சாயத்துக்கு போகலாம். கண்டிப்பா நாட்டாமா அம்மனி போட மாட்டாங்க. 2.5 கையால் சமைச்சு வச்சிருக்கிற எடுத்துட்டு வராருங்க. ஏன்றி வழக்கமா நீ தானே சமைப்பீங்க நான் கணக்கு சமைச்சிருக்கான். நானே இப்பதாங்க சோறு அடுப்புல வச்சிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஏன்றி நான் பஞ்சாயத்துக்கு போற நேரம் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுங்க என்ன பண்றது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. என் தங்கச்சி வேற குளிச்சுக்கிட்டு கிடக்குறா. அதுக்கு தாண்டி சொல்றேன் என்ற தம்பி பசுமதியோட அதிகம் உறவு வச்சுக்காதுன்னு. அவன் சாப்பிடுங்க. ஐயோ என்ற கணக்கு என் மேல எவ்வளவு பாசமத்தியா? அட மாமா இருங்க. ஏண்டா எந்த கடையில வாங்கிட்டு வந்த? நம்ம அண்ணார் கடையில தாங்க. இங்க கொண்டாங்க மாமா. ஏண்டி இந்த புளுத்த தோசை திருப்பி நீ சாவணும்னு நினைக்கிறியா? அடுத்தீனுக்கு நீ வேணும் முடியும் நீ. ஐயோ திங்காதிரி அரிசினுக்கு வேணும். அடிச்சு போடுவேன் கொடுங்க. ஐயோ பாட்டு ஒன்று இருக்குதுரி. பாத்துட்டு கொடுக்குறேன் கொடுங்க. போ சேத்தா சாப்பிட்டு இன்னொரு அக்கா கூட்டிட்டு ஆடிக்கலாம் போ. இந்த நாத்த நாருது ஏன் சோறே பரவாயில்ல. நானாவது 2 நாளைக்கு வடிச்சு தண்ணி ஊற்றி வைப்பேன். அப்படி கொஞ்சம் புளிச்ச தோசை தான் தொட்டு சின்ன ஸ்வீட்டாக இருக்கு. ஏன்னா புளிப்புனா நமக்கு ரொம்ப பிடிக்கும். பழசு இல்லையா? வேற ஏதோ தொட்டு தின்றுப்பீங்களாட்டிருக்கு. நாட்டாம இல்லையா? அப்படி அப்போ இந்த தோசை வேண்டாம். உன் கையால் இந்த உழ வச்ச தோசை போய் எடுத்துட்டு வர்றியா? சரி இருங்க நான் போய் சோத்தை வடிச்சு கொஞ்சமா தயிர் ஊற்றி கரைச்சிக்கிட்டு வரேன். சரியா? என் தங்கச்சி குளிக்கிறா. எல்லாம் ஐங்குளத்தையும் அடக்கிட்டு இங்கே இருங்க. நான் போனோடனே வரேன். உன்ற தங்கச்சி குளிக்கிறாளா? ஆமாம் என்ற தங்கச்சி தான் குளிக்கிறா. ஐயோ உள்ள குளிக்கிறாளா? அவனி நீ அப்படின்னா போய் சோறு போட்டு மாமாக்கு எடுத்துட்டு அவனி. சரி போயிட்டு வரேன். அவனுக்கு எடுத்துட்டு அடக்கொடக்கமா இருக்கணும். ஐயோ நான் எதை ஐம்புலங்களே அடக்கி ஆள்வேன். உன் தங்கச்சி குளிக்கிறான்னு சொன்னதுக்கு அப்புறம் பூரா சுருக்கி வச்சுக்கும் போ. சுருக்கியே இருக்கட்டும் இல்ல சுருக்கு வச்சு இழுத்துரு. ஐயோ போ. நாடாமா சொல்ற கணக்கு அம்மனி சின்ன அம்மனி குளிக்கிறாங்க. ஐயோ கணக்கு இதுதான்டா எனக்கு வேணும். என்ற கொழுந்தியா குளிக்கிறா. அழுங்காம பாத்ரூம்ல போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். மக்களே நீங்களாம் போய் அடி வாங்கிக்காதீங்க. நான் ஒரு எழுத்து போய் பார்த்துட்டு வர்றேன். நாட்டாமா நானும்
ஏன்றா கணக்கு என்ற குழந்தைய பார்க்கறது நீ ஏன்றா பார்க்கற மூடிட்டு கம்முன்ற ஒரு வாரமா போய் நின்றா நாட்டாம சொம்பு எடுத்துட்டு வரேங்க இருறா போயிட்டு வர்றேன். ஐயோ யார் இது எட்டி பார்க்கறது? அடியே கண்ணு நான் மாமா தாண்டி. ஐயோ மாமா என்ன இது அக்கா பார்த்தா பிரச்சனை ஆயிடும். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அக்கா பார்க்க கூடாது தாண்டி நான் ஒளிஞ்சிட்டே உன்னை எட்டி பார்க்கறேன். மாமா அக்கா வந்தா கொன்னே போட்டுருவா, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. ஐயோ அப்படி என்ன அப்படி மொழுன்னு இப்படி வலுன்னு இருக்கிற. சரி உனக்கு இன்னைக்கு சோத்துல வச வைக்கிறது உண்மை சரியா? மாமா ஐயோ பாவாடை பிடிச்சி இழுக்கிற. மாமா ஜாக்கெட் தூக்கி கீழே போடு. அம்மனி ஜாக்கெட் கீழே போறது இல்லடி, அது மேல போறது. ஐயோ ஜாக்கெட் தூக்கி கீழே போடு மாமா. ஐயோ அம்மனி ஜாக்கெட் அது மேல போறதுடி. பைத்தியக்கார மாமா ஜாக்கெட் கீழே உருவுற பாரு, மேல எடுத்து போடுறா. ஐயோ அடாடாடாடா எத்தனை உதவாங்கனாலும் இவளுக்கு இணையாடே கணக்கு. இருடா ஏதோ சோப்பு போடுறாடா. ஐயோ அவனு ஏன் கம்பெனி இங்க வந்துட்டீங்க? ஏய் நாட்டாம என்ன பண்ணிட்டு இருக்க? என் வீட்டுக்கார நாட்டமா பண்ற? என் தங்கச்சி குளிக்கிறது எட்டி பாக்குறியே, நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல? ஐயோ வா என்னடி தப்பா நினைச்சிட்டே அவனு. என்ன தப்பா நினைச்சாங்க? நான் அவன் தங்கச்சி குளிக்கிறத பாக்குறேன்னு நினைச்சியா நீ? பின்ன இல்ல அவனி உன் சோப்பு எடுத்து போட்டு குளிக்கிறாளான்னு தான் நான் பார்த்தேன். தப்பா நினைச்சுக்காத அவனி. ஆமா அவனி ஒருவேளை உன் சோப்பு எடுத்து போட்டு குளிச்சா அதான் போய் லைட்டா எட்டி பார்த்தேன். ஏனுங்க மாமா? ஐயோ சொல்லுங்க அவனி. சோப்பு எடுத்து போட்டு குளிச்சிருக்காளா? அதுக்குள்ளதான் முண்டை கழுத வந்து சோப்பு தொடர நேரத்துக்கு வந்துட்டிய. என்னதே? இல்ல மணி சோப்பு போடுறதுக்குள்ள நீ வந்துட்டியான்னு. ஆஹா சரி பஞ்சாயத்து கிளம்பணும் நீங்களே என்ன கிளம்பலையா? அவனி தப்பா நினைக்கல. தப்பா நினைக்க என்ன இருக்கு? இந்த சோப்பு போடுறது தானே பாத்தீங்க, வேற எதுவும் பார்க்கல? பார்க்கல மணி. நிஜமாலும் ஐயோ பார்க்கல. கணக்கு வாடகை என்ற பொண்டாட்டி உதவாங்கிறதுக்குள்ள போயிடலாம். அம்மனி நான் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் மணி. கிளம்புங்க. ஓகே நல்லதா மணி. ராத்திரி சோத்துக்கு என்ற ரூமுக்கு தான் வரும். ஐயோ கண்டிப்பா இருக்குது இல்ல நினப்பு இருக்கட்டும். போலாம் பார்த்து போயிட்டு வாங்க. பரவாயில்ல அங்க போய் குருமா இருக்காது.